நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும். ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மகர ராசி, உங்களுடைய 5 கேள்விகள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த 5 கேள்விகளுக்கு பதில்கள் என்னவா இருக்க போகுது? 5 விதமான விஷயங்களுக்கு கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு விஷயத்துக்கும் ஒரு கேள்விக்கும் பதில்கள் எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். உங்களுடைய கேள்விக்கு பதில்கள் எஸ் வந்தாலும் சரி, நோ வந்தாலும் சரி, நீங்கள் அதை சமநிலையோடு எடுத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கும் இல்லை அதை மாற்றுறதுக்குமான முயற்சிகளை மட்டும் எடுக்கணுன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ இப்போ நம்ம உங்களுடைய ரீடிங்குள்ளே போயெல்லாம். முதல் கேள்வி, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய முதல் கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான நோ வருது, ரொம்ப பாசிட்டிவான நோ வருது. அது என்ன நோன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன ரொம்ப பாசிட்டிவ்ன்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக அது எஸ் தான், உங்களுக்கு அது நடக்க வேண்டிய விஷயம் தான், எஸ் தான். இங்கே ஏன் அந்த நோ பாசிட்டிவாக நோன்ற போது இப்படி எடுத்துக்கலாம். 90% எஸ், 10% நோ அப்படின்னு எடுத்துக்கலாம். 10% நோ அப்படி. ஏன்னா அந்த 10% நீங்கள் கிவ் அப் பண்ணுறதால நடக்கக்கூடிய நோவாக இருக்கும். அப்போ 90% பண்ண விஷயத்த 10%ல் கிவ் அப் பண்ணி போகிறீங்க வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில், அதனால தான் அது நோவாக மாறுது. 100% கொடுங்க, கண்டிப்பாக அது எஸ் தான். ஸோ கடைசி நேரத்தில் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாசிட்டிவான ஒரு நோ. கண்டிப்பாக அதை நீங்கள் 100% கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு
எஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த நோவும் நல்லதுக்கு தான் அப்படின்றத எடுத்துக்கோங்க. மகர ராசி, உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களோட நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு நெகட்டிவான நோ அப்படின்றது தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வரக்கூடிய காலங்களில் யாரும் நம்ப வேண்டாம், அகலக்கால் வைக்க வேண்டாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம், கடன்லாம் வாங்க வேண்டாம். கொஞ்சம் உங்கள் கஜானா காலியாகக்கூடிய விஷயம் நடக்கலாம். நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பழக வரலாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி ரிலேட்டடாக நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான நோ வருது, வேண்டாம் அப்படின்றது தான் இங்கே வந்து பதிலாக வருது. ஸோ உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதற்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கும்போது கம்ப்ளீட்லி பாசிட்டிவ்லி ஒரு எஸ். எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். ஸோ நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எஸ் தான் உங்களுக்கு பதிலாக வந்திருக்கு. மகர ராசி, உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு வரலாம். பர்சனல் லைஃப் பேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னா அப்போ அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி, உங்களுடைய பர்சனல் லைஃப்கான அந்த ஒரு கேள்விக்கான பதில் ஒரு பாசிட்டிவான நோ அப்படின்னு வருது. அந்த ஏன் பாசிட்டிவான நோ அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம், நீங்கள் இன்னும் பொறுமையாக இருக்கலாம், நிதானத்தோடு இருக்கலாம். உடனே இதெல்லாம் நடக்கணும், கிடைக்கணும், இதெல்லாம் எஸ் வரணும் அப்படின்றது வேண்டாம். கொஞ்சம் டைம் எடுத்து போகிறது நல்லது இப்போதைக்கு. அதனால் ஒரு பாசிட்டிவான நோ. ஏன்னா இன்னும் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும், இன்னும் அதை பற்றி நீங்கள் யோசிக்கணுன்றதுனால ஒரு பாசிட்டிவான நோ வருது. ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த படிப்பு சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி, உங்களுடைய அந்த படிப்பு சார்ந்த கேள்விக்கு என்ன வருதுன்னு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான எஸ் தான். அதுவும் ஒரு நல்ல எனர்ஜியோடு இருக்கக்கூடிய எஸ். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய படிப்பு சார்ந்த அந்த ஒரு வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். அதனால் அது ஒரு பாசிட்டிவான எஸ் தான். அப்போ மகர ராசி, உங்களுடைய அந்த 5 கேள்விகளுக்குமான பதில்கள் என்ன அப்படின்ற பார்க்கும்போது உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ஒரு கேள்விக்கு பாசிட்டிவான நோ, உங்களுடைய பணம் நிதி நிலைமை சார்ந்த ஒரு கேள்விக்கு நெகட்டிவான நோ, உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை சார்ந்த அந்த கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எஸ், அதுவும் ஃபேவரபுளான எஸ். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்கான ஒரு கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான நோ, அண்ட் உங்களுடைய படிப்பு சார்ந்த ஒரு கேள்விக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் எஸ் அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு வந்திருக்கு உங்களோட ஆன்சரில். ஸோ என்ன ஆன்சர் வந்திருந்தாலும் அதை நீங்கள் சமமனநிலையோடு எடுத்துக்கிட்டு சரி செய்யறதுக்கும் அதை மாற்றி அமைக்கிறதுக்கும் அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்குமான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். நேயர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.